Hi friends, so இன்னைக்கு டின்னர் எங்கள் வீட்டில் என்னென்னா சப்பாத்தியும் வான்கோழி குழம்பு டர்க்கி இருக்குல்ல அந்த குழம்பு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஒரு 1/2 kg போல் வான்கோழியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னவா அவளை காமிச்சிடணும், கத்தக்கூடாது. Hello chillu. Hello. Bye. Go. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. ஸோ இது வேக வைக்கிறதுக்கும் போடுவேன், வெந்து முடிச்சு கறி பண்ணும்போதும் போட போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். ஸோ இன்றைக்கி மஹிக்குட்டி ஹைப்பரில் இருக்கா. ஸோ கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி விடலாம். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 1/2 மணிக்கூர் வேக வச்சுருங்க. நல்லா ஒரு 8-10 விசில். மட்டன் எப்படி வேக வைப்பீங்க, ஸோ அது மாதிரி வேக வச்சிடணும். அப்போ தான் இந்த டர்க்கி வந்து வேகும் உங்களுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டு மீட்டு, அதனால். ஸோ நான் மூடி போட்டாச்சு. இது வந்து நல்ல ஒரு 8-10 விசில் வரட்டும். அதுக்கிடையில் நான் இன்னொரு பேனில் மசாலா ரெடி பண்ணிட போகிறேன். இது டர்க்கி வந்து ஃபஸ்ட்டு இதில் ப்ரெஷர் குக்கரில் குக் ஆகிட்டு இருக்க டைமில் நான் இங்கே ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். இதில் ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, நம்ம மசாலா ஐட்டம் யூஸ்வலாக நம்ம தாளிப்போம்ல அது எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்சம் பொரியட்டும், அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ நான் இதில் வந்து பொடிசாக கட் பண்ண ஆனியன் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் இதில் தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் வந்து இதுதான் மசாலா வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக அந்த டர்க்கியோட ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் இது அவ்வளோவா சாப்பிடவும் மாட்டேன். சதீஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் ஆக்சுவலி வாங்கிட்டு வந்தது. அதனால் எனக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி நான் வந்து நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். யூஸ்வலாகவே நம்ம நான்வெஜ்ஜில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நிறைய போடுறது நல்லது, டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் அதே இதில் வந்து தக்காளியும் போட்டேன். ஸோ 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ மூடி போட்டேன். அது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது குழைவாக வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டுடலாம். அதுக்கு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போன்லேருந்து அப்படி விழுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை கிரேவியில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக ஆகிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ நான் இதில் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் எல்லா பொடியும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும், ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த வேக வச்ச இதை அப்படியே ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். அது அப்போ தான் மிங்கிள் ஆகும், அதனால். ஸோ இப்போ வந்து 1 மினிட் வச்சலாம். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா தலைன்னு கொதிச்சு இதானோடனே கடைசி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு பெப்பர் போட்டுருங்க. ஸோ நான் வந்து எங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2 டீஸ்பூன் பெப்பர் போடுறேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் டர்க்கி கறி வான்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கொத்தமல்லி கீரை இருந்தால் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, பூரி, ரைஸு கூட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். ஸோ இதுதான் எங்களோட டின்னர்.